திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை VIP தரிசனம் போலவே ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய சேவாக்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய சேவாக்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. இந்த சேவாக்களுக்கு பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சேவாக்களுக்கு வீட்டிலிருந்தபடியே நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய சேவாக்களான தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா மற்றும் சுப்ரபாதம் சேவாவிற்கு ஆன்லைன்லேயே வீட்டிலிருந்தபடியே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த 4 சேவாக்களுக்குமே இலவசமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். குலுக்கல் முறையில் இந்த சேவாக்களில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணணும். இந்த சேவாக்களில் குலுக்கல் முறையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை VIP தரிசன பக்தர்கள் பார்ப்பது போலவே பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யலாம். ஆனால் VIP பிரேக் தரிசனத்தினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் மொத்தம் 10,500 ரூபாய் ஒரு நபருக்கு வரும். ஆனால் இந்த சேவாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு நபருக்கு சுப்ரபாதம் சேவாவிற்கு 120 ரூபாயும், தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவாவிற்கு ஒரு நபருக்கு 220 ரூபாயும், அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவிற்கு ஒரு நபருக்கு 1,250 ரூபாயும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு TTD ஆப் அல்லது TTD வெப்சைட் மூலமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு நபருக்கும் மேக்சிமம் 2 நபருக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு நபருக்கோ அல்லது 2 நபருக்கோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக நீங்கள் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் 2 பேருமே மூலவர் வெங்கடேஷ பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செய்யலாம். ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால் அந்த ஒரு நபர் மட்டும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை போய் பக்கத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த சேவாக்களை தான் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் என்று TTD சொல்கிறாங்க. இந்த லக்கி டிப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி ஜூலை 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையுது. ஜூலை 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் TTD ஆப் மற்றும் TTD வெப்சைட்டில் எந்த சேவாவில் எந்த தேதியில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்கின்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் TTD அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு SMS மற்றும் மெயில் மூலமாக எந்த தேதியில் எந்த சேவாவிற்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்கின்ற தகவல் TTD அனுப்புவாங்க. செலக்ட் ஆனவங்க ஜூலை 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி ஜூலை 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவினுடைய பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும். இந்த லக்கி டிப் சேவாவில் ஏதாவது ஒரு சேவாவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா அந்த சேவா மூலம் நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் நீங்கள் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். இந்த லக்கி டிப்பில் எந்த சேவாவிற்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் மறுமுறை நீங்கள் எந்த ஒரு லக்கி டிப் சேவாவிற்கு அப்ளை செய்யணும்னாலுமே நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த லக்கி டிப் சேவாவிற்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். இது மட்டும்தான் லக்கி டிப் சேவாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ரூல். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த லக்கி டிப் சேவாவிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இப்போ நாங்கள் செலக்ட் ஆன பிறகு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை எந்த தரிசனத்தில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. சுப்ரபாதம் சேவாவில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அனுப்புகிறாங்க. மற்ற ஆர்ஜித்த சேவாக்களான தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவிற்கு TTD ரூல் பிரகாரம் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அனுப்ப மாட்டாங்க. இந்த ரூல் உங்களுடைய டிக்கெட்லேயும் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஆனால் தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க தரிசன நாளன்று 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அவங்களோடு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட் செக் பண்ணக்கூடிய TTD அஃபீஷியல்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண பிறகு சிலரை அலோவும் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் இந்த சேவாக்களில் செலக்ட் ஆனால் உங்ககிட்ட 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்கள் போய் பர்சனலாக ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரூலை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். ஆஸ் பெர் டிடிடி ரூல் இந்த சேவாக்களுக்கு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அனுமதிக்க மாட்டாங்க. சுப்ரபாதம் சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலி, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்தில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க எல்லாரும் போய் நிற்கணும். அப்போது பெருமாளை நம்ம பார்க்க முடியாது, திரைகள் போட்டிருப்பாங்க. சரியாக 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிப்பாங்க. சுப்ரபாதம் பாடக்கூடியதை நம்ம நேரில் நின்று பார்க்கலாம். சுப்ரபாதம் பாடி முடித்த பிறகு திரைகள் விலக்கி பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. எப்போவுமே பெருமாளை மற்ற தரிசன டிக்கெட்டுகளில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் போய் தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஆனால் துவாரபாலகர்களை தாண்டி நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் வரும். அந்த ரூமினுடைய பேர் சின்னப்பன திருமஞ்சன மண்டபம்னு சொல்லுவாங்க. அதை கடந்து போன உடனே இரண்டாவதாக ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமினுடைய பேர் ராமர் மேடை. அதற்கடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய அறையினுடைய பேர் சயன மண்டபம். சயன மண்டபத்திற்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் பெருமாள் அமைந்திருக்கக்கூடிய கருவறை. பெருமாள் அமைந்திருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியினுடைய பேர் குலசேகரன் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலசேகரன் படி வரைக்கும் போய் சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க வரிசையிலேயே போய் பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த குலசேகரன் படி வாசல் என்பது தான் கருவறையினுடைய வாசல். இந்த வாசல் வரைக்கும் நம்ம போய் பெருமாளை அழகாக பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நின்று பார்க்கறதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. மற்ற தரிசன டிக்கெட்டுக்கெல்லாம் எப்படி நம்ம க்யூவில் மூவ் ஆகிட்டே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவோமோ அதே போல தான் இந்த சேவாவிலையும் நம்ம பெருமாளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். நமக்கும் பெருமாளுக்கும் சுமார் 10 அடி தூரம் தான் இருக்கும். அவ்வளோ பக்கத்தில் போய் பெருமாளை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அவரை நம்ம பொறுமையாக தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்து தோமாலா சேவா. தோமாலா சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க பெருமாளை உட்கார்ந்து சுமார் 30 நிமிடத்திலிருந்து 40 நிமிடம் வரைக்கும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். துவாரபாலகர்கள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த 3 அறைகளில் ஏதாவது ஒரு அறையில் உட்கார்ந்து நம்ம பெருமாளை 30 முதல் 40 நிமிடங்கள் வரைக்கும் தோமாலா சேவாவில் நம்ம பெருமாளை தரிசனம் செய்யலாம். தோமாலா சேவாவில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களுக்கும் பல்வேறு விதமான மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்வாங்க. இதை தான் தோமாலா சேவா என்று நாம் சொல்கிறோம். அடுத்து அர்ச்சனா சேவா. இந்த அர்ச்சனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களும் ஏற்கனவே தோமாலா சேவாவில் குறிப்பிட்டது போலவே 3 அறைகளில் ஏதாவது ஒரு அறையில் உட்கார்ந்து பெருமாளுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனையை சுமார் 30 முதல் 40 நிமிடம் வரைக்கும் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த அர்ச்சனா சேவாவில் பெருமாளினுடைய சஹஸ்ர நாமங்கள் சொல்லி துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. அடுத்து அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்களும் 3 அறையில் ஏதாவது ஒரு அறையில் உட்கார்ந்து பெருமாளுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனையை சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த சேவாவில் பெருமாளினுடைய திருவடிக்கு 108 நாமங்கள் சொல்லி, பெருமாளினுடைய 108 திருநாமங்கள் சொல்லி, ஒவ்வொரு திருநாமமும் சொல்லக்கூடிய சமயத்திலும் தங்க தாமரையால் அர்ச்சனை பண்ணுவாங்க. தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த 3 சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க பெருமாளை உட்கார்ந்து தரிசனம் பார்த்து முடித்த பிறகு எல்லாரையுமே வரிசையில் நிற்க வச்சு பெருமாளை குலசேகரன் படி வரைக்கும் க்யூலேயே தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. எங்கேயுமே நம்ம நின்று தரிசனம் பார்க்குற அளவுக்கு யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே க்யூவில் மூவ் ஆகி குலசேகரன் படி வரைக்கும் போய் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த லக்கி டிப்பிற்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் என்கின்ற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லக்கி டிப்பிற்கு ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நாமளுமே தேர்ந்தெடுக்கப்படுவோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.